சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல சதவிகிதத்துல பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 2 கேள்வி கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் வரத்துக்கு கிட்டத்தட்ட 50 கேள்விகள் ஒரே ஷார்ட்கட்ல சொல்லி முடிச்சாச்சு. மேபி ஒருவேளை 2வது கேள்வி எதில இருந்து கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம கொஞ்சம் பிரிச்சு தான் பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க. எப்படின்னா டைப் 1 டைப் 2 டைப் 3ன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கேள்வி கேட்கலாம், இல்லை இந்த கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 4 விதமான டைப் கொஸ்டின்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாமே 7th புக்லையும் 8th புக்லையும் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையும் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 4வது டைப்ல இருந்து வார 13 கொஸ்டின் தான் கடவுள் முடிச்சிடலாம். பி இன் வருமானம் கியூவை காட்டிலும் 25% அதிகம் எனில் கியூவின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவிகிதம் குறைவு அப்படின்னு 8th நியூ புக்லயும் 2021 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, என்னோட வருமானம் உங்களுக்கு புரியத்துக்காக சொல்றேன், என்னுடைய வருமானம் உங்க வருமானத்தை கம்பேர் பண்ணும் போது 25% அதிகம், உங்க வருமானம் என் வருமானத்தை கம்பேர் பண்ணும் போது எத்தனை சதவீதம் குறைவு. இப்படி ஒரு பேட்டர்ல கொஸ்டின் கேட்கறாங்க. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. என்னன்னா அதேதான், ஒரே கேள்வி ரிப்பீட்டடா. இப்ப நான் என் வருமானம் உங்க வருமானத்தை கம்பேர் பண்ணா 25% அதிகம், உங்க வருமானம் என் வருமானத்தை கம்பேர் பண்ணா எவ்வளவு சதவீதம் குறைவு. ஒரே விஷயத்த ஃபார்வேர்ட்லயே வருது, ரிவர்ஸ்லயே வருது. புரியுதுங்களா? அப்படி கேட்டுட்டாங்கன்னா அதுக்கான ஷார்ட்கட் முதல்ல மேலையும் 100 வச்சுக்கோங்க, கீழையும் 100 வச்சுக்கோங்க. இது பர்சன்டேஜ் இல்லையா, அதனால அந்த பர்சன்டேஜுக்கு நான் ஆர்ன்னு பேர் வைக்கிறேன். நீங்க என்னோனாலும் பேர் வச்சுங்க, நான் வைக்கிறேன் ஆர் அப்படின்னு. மேலையும் கீழையும் ஆர்ன்னு வச்சுக்கிட்டேன். இதுல எப்பவுமே மேல பெருக்கல் தான் இருக்கும். ஓகேவா? மேல எப்பவுமே பெருக்கல் தான் இருக்கும். கீழே பிளஸ் ஆர் மைனஸ் வச்சுக்கிறேன். ஏன் பிளஸ் ஆர் மைனஸ் வைக்கிறேன்னா, இப்ப இந்த கொஸ்டின்ல ஒரே ஒண்ணுதான், இந்த 25% மட்டும்தான் மதிப்பா கொடுத்துருக்காங்க. சோ ஒரு கொஸ்டின்ல மதிப்பு, இந்த பேட்டர்ல மதிப்பு கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு பக்கத்துல இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி வந்தா அதிகம், வேற ஏதாவது இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி மீனிங்ல வந்துருச்சுன்னா இந்த இடத்துல பிளஸ் போட்டுங்க. சப்போஸ் இங்க அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த 25% கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்க டிக்ரீஸ் ஆகிற மாதிரி வந்தா மைனஸ் போட்டுங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இந்த 2 தான் நீங்க பார்க்க வேண்டியது. இந்த பேட்டர்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா அங்க எங்க மதிப்பு இருக்கு, அந்த மதிப்புக்கு பக்கத்துல அதிகம்னு சொன்னா கீழே பிளஸ் போடுங்க, குறைவுன்னு சொன்னா மைனஸ் போடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுப்பா. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, அதிகம்னு சொல்லியிருக்காங்களா, அப்ப இதுக்கான ஃபார்மேட் எதுங்க, 100 இன்ட்டு ஆரோட வேல்யூ 25 இல்லையா, அப்ப இங்க 25 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் டிவைட் பை 100, அதிகம்னு சொன்னதுல பிளஸ் 25. ஓகேவா? கீழே கூட்டிக்கலாம், மேல பெருகு வேணாம். சரிங்களா? அப்ப 100 கூட 25 கூட்டினா 125 வரும். அவ்வளவுதாங்க, சுருங்க ஆன்சருங்க. ஓர் 25 25, 4 25 100, 5 25 125, அப்ப 5 வாட்டி. ஓர் 5 5, ஈரஞ்சு 10, 20. அப்போ 20% ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஒரே நொடியில போட்டுலாம், அம்புடி ஈஸி. உங்களுக்கு புரியுதுங்களா? தெளிவா புரியுதா? சூப்பர். அடுத்த கேள்வி இங்க பாருங்க, 2013 குரூப் 2லயும் 18/11 2024 டிஎன்பிஎஸ்சியும் கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஏ இன் உயரமானது பி இன் உயரத்தில் 25% குறைவாக உள்ளது எனில் பி இன் உயரம் ஏ இன் உயரத்தில் எவ்வளவு சதவிகிதம் அதிகமாக உள்ளது. பாத்தீங்களா? இப்ப அப்படியே அதே பேட்டர்ன் தான். என் உயரம் உங்க உயரத்தை கம்பேர் பண்ணா 25% குறைவு, உங்க உயரம் என் உயரத்தை கம்பேர் பண்ணா எத்தனை சதவீதம் அதிகம். அதாவது ஒரு கொஸ்டின் ஃபார்வேர்ட்லயும் போது, ரிவர்ஸ்லயும் வருது. இந்த பேட்டர்ல கேட்டாவே உங்களுடைய ஒர்க் என்னன்னா, மேலையும் 100 கீழையும் 100, அந்த பர்சன்டேஜ் மேலையும் 6 கீழையும் 6. எப்படி கேட்டாலும் மேல பெருகல், கீழே மட்டும் இந்த 25% கொடுத்துருக்காங்களா, அதுக்கு பக்கத்துல அதிகம்னு சொன்னா பிளஸ், குறையுதுன்னு சொன்னா மைனஸ், அப்ப மைனஸ். அவ்வளவுதான், இதான் ஃபார்முலா. இப்ப தெளிவாயிடுச்சு, உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப போடுங்க பார்க்கலாம். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 100 இன்ட்டு 25 டிவைடட் பை, இப்போ 100ல் 25 கழிச்சுங்க, 100ல் 25 கழிச்சா 75. அவ்வளவுதான், நான் கழிச்சே போட்டேன். ஓகேவா? புரியுதுங்களா? அடிங்க. ஒரு 25 25 25 25 25 50 50 ஒரு 25 75. ஸோ 3 டைம்ஸ்
அப்ப நமக்கு என்ன வருதுன்னா 100/3 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? ரைட்டு. இப்ப அடிங்க பார்க்கலாம். ஓர் 3 3 3 9. 10ல் 9 போனா மீதி 1 இருக்கும். பக்கத்தில் வச்சுங்க. மறுபடியும் 10 தான் வரும். 3 9. ஸோ இப்போ 10ல் 9 போனா மீதி 1 இருக்கும். ஸோ 1 வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டா வகுக்க முடியாது. இன்கேஸ் நம்ம ஆப்ஷனை பார்ப்போம். 33 1/3 கூட போடலாம். ஆனா ஆப்ஷனை பார்த்து தான் சொல்ல முடியும். பாத்தீங்களா? அதுதான் கொடுத்துருக்காங்க. இல்ல புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். 33 புள்ளி அப்படின்னு வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இவங்க சொன்ன மாதிரியே வந்துருச்சு. 33 1/3%. இப்போ ஓகேவா? ஈஸி தானே? ஸோ இந்த டைப்ல எப்படி கேட்டாலும் போட்டுடலாம்ல. ஸோ ஒரு கொஸ்டின் ஹோம்ஒர்க் தரேன். 2014 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 20% குறைவாக உள்ளது எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளது? பேட்டர்ன் புரியுதா? போடுங்க. ஆப்ஷன் ஏ 24%, பி 25%, சி 20%, டி 22%. ஸோ 14வது கொஸ்டின் போட்டுருங்க. ஓகேவா? நம்ம சக்சஸ்ஃபுல்லா என்ன முடிச்சிட்டோம்? டைப் 4 முடிச்சிட்டோம். இப்போ நான் முதல் கேள்விக்கு வரேன். டைப் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த டைப் எல்லாமே பேட்டர்ன் தான். சரிங்களா? மறுபடியும் சொல்லிட்டேன். இப்படி இருந்தா இப்படிதான் போடணும் அப்படின்னு தான் சொல்ல போறேன். ஸோ டைப் 1ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி 48 48% ஈக்குவல் டு எக்ஸின் 64% எனில் எக்ஸின் மதிப்பு டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது ஒரு பேட்டர்னுங்க. எப்படின்னா அது பாருங்களேன், நான் சும்மா உங்களுக்கு புரியுதுக்காக எழுதுறேன். எக்ஸின் எக்ஸ் சதவிகிதம் இல்ல வேற கொடுக்கலாமா? ஒய் சதவிகிதம். சரிங்களா? மதிப்பு மேல மாத்தினா நல்லா இருக்கும். எக்ஸின் ஒய் சதவிகிதம் ஈக்குவல் டு ஏயின் பி சதவிகிதம். அப்படி இந்த பேட்டர்ல, அதாவது இங்க ஒரு நம்பர் அதுக்கு பர்சன்டேஜ், இந்த பக்கம் ஒரு நம்பர் அதுக்கு பர்சன்டேஜ், ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு நடுவுல ஈக்குவல் டு அல்லது ஈக்குவல் டு கொடுக்காம சமம் அப்படின்ற ஒரு கீவேர்டோ சமம்ன்ற வேர்டு இருந்தாவோ, சரிங்களா? ஒரு பக்கம் ஒரு மதிப்பு கொடுத்து அதுக்கு ஒரு பர்சன்டேஜ், இன்னொரு பக்கம் ஒரு மதிப்பு கொடுத்து அதுக்கு ஒரு பர்சன்டேஜ், நடுவுல சமம் அப்படின்றதோ இல்ல ஈக்குவல் டு கொடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சரிங்களா? நான் சொல்ற விஷயம் புரியுதா? எப்படி சொல்றேன்னு நான் இப்ப இந்த கொஸ்டின் போடும்போது உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க. இப்ப இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 48 இன்னும்னா 48ல 48% கண்டுபிடிங்க அப்படின்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, எக்ஸ்ல 64% கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? நமக்கு தெரியும் அசல் இருந்தாவே அதுக்கு பக்கத்துல பர்சன்டேஜ் பெருக்கலாம். அப்படிதான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப என்ன பண்றாங்க பாருங்க, 48ல 48%. ஓகேவா? நான் என்ன பண்றேன், சதவீதன்றதால நான் இங்க பெருக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸ்ல 64%. சரிங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு மதிப்பு ஒரு பர்சன்டேஜ், இந்த பக்கம் ஒரு மதிப்பு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு நடுவில் ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க எதுவுமே பண்ண வேணாம், எதையும் அடிக்க வேணாம். சரிங்களா? அதாவது 0 போடணும், மேல கீழே 100 பெருக்கணும், அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி 2 பக்கம் கொடுத்துட்டாவே நீங்க 100 பெருக்கிறது, 0 கேன்சல் பண்றது எந்த வேலையும் கிடையாது. புரியுதா நான் சொல்றது? சோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இப்ப எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? அப்ப ஈக்குவல் அந்த 64 பெருக்கல் இருக்குது, அதுக்கு ஈக்குவல் டுக்கு என்ன பக்கம் போனா வகுத்துல வந்துடும். இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம சம்ல, இதுக்கு போன கிளாஸ் எல்லாம் பார்த்தா பர்சன்டேஜோ இல்ல அசலோ கீழே வந்தா மேல 100 பெருக்கு சொல்லுவேன். பட் இந்த மாதிரி 2% 2 பக்கம் பர்சன்டேஜ் இருந்தா அந்த 100லாம் போட தேவையில்லை. ஓகேவா? புரியுதுங்களா? ரைட். இப்ப சுருங்க ஆன்சர் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சோ நான் என்ன பண்றேன், சின்ன சின்ன நம்பரா அடிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? சோ நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா பாதி பாதியா மாத்துறேன். எனக்கு தெரிஞ்சு ஈஸியா இருக்கும், அதனால நான் பாதி மாத்துறேன். சரிங்களா? சோ 48ல பாதி 24, 64ல பாதி 32. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 32ல பாதி எம்பிட்டு வருது பாருங்க, 16 அப்படின்னு வரும். இங்க 24ல பாதி 12ன்னு வரும். சரிங்களா? இப்ப நான் 4ஆம் வகுப்புல அடிக்கிறேன். ஏன்னா 12 இருக்குது. 3 12, 2 16. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, ஒரு நாள் 4, ஈர்னாங்க 12. ஸோ 12 3 முறை போட்டா சரா போச்சு. 12 24 ஒரு 12 36. ஆப்ஷன் டி தான் சரியான. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் கொடுத்துட்டா ஈஸியா போட்டு போயினே இருக்கலாம். சரிங்களா? ஆனா கண்டிஷன், ஒரு நம்பருக்கு ஒரு பர்சன்டேஜ், அந்த பக்கம் ஒரு நம்பருக்கு ஒரு பர்சன்டேஜ், அப்படி இருக்கணும் அந்த பேட்டர்ல. ஓகே, புரியுதுங்களா? அடுத்த கேள்வி. அடுத்தது பாருங்க, இது 8வது நியூ புக்ல தான் கொடுத்துருக்காங்க. 250 லிட்டரில் 12% என்பது
50 லிட்டரில் டேஷுக்கு சமமாகும். இப்போ பாருங்க சமம்னு ஒரு வேர்டு வந்துருச்சு. அதே மாதிரி பாருங்க இந்த 250க்கு 12%, 150க்கு எத்தனை பர்சன்டேஜ் தான் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன பேட்டர்ல இருக்கா, அப்போ அப்படியே எழுதுங்க. 250ல் 12%. ஸோ 250 12 பெருக்கிறேன், ஏன்னா அசலா கூட பர்சன்டேஜ் பெருக்கலாம். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 150ல் X%, அதான் ஏன்னா டேஷ்னு கொடுத்துருக்காங்க, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். சமம் சொல்லிட்டாங்க, நான் அதனால தான் இங்கே சமம் வச்சிருக்கேன். புரியுதுங்களா? இந்த பக்கம் நடுவில் ஒன்று ஈக்குவல் டு அவனே கொடுத்துடலாம், இல்லை சமம் சொன்னாங்கன்னா நம்ம சமம் சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஈக்குவல் டு போட்டுக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? ஓகே, அவ்வளோதான். இப்போ பாருங்க எந்த ஜீரோலாம் அடிக்க தேவையில்லை, டைரக்டா அப்படி பெருக்கு. இப்போ எக்ஸ் வேணும், பெருக்கில் இருக்கிற 150 ஈக்குவல் டு போகணும், வகுத்துல ஆயிடும். இப்போ அடிச்சு கொடுங்க ஆன்சர். 0க்கு 0 கேன்சல், 3 5 5 25, 1 3 3 4 12, 4 5 20, அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஸோ இப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இந்த 2 கணக்கும் 8th புக்ல இருக்கிறதால இதுல மதிப்பு மட்டும் மாத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அது ஒரு பேட்டர்ன். நீங்க நான் சொல்றது மட்டும் பேட்டர்னா வச்சுங்க, ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன் டைப் 2. என்ன பேட்டர்னா, ஒரு இப்ப பாருங்களேன், நான் கொஸ்டினே படிக்கல, அப்படியே சொல்றேன். எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்கு, இதுல என்ன பண்ணுவாங்க, y%, z% இப்படின்னு கொடுத்துருவாங்க. அதாவது எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கு பக்கத்துல y% இருக்கும், அதுக்கு பக்கத்துல z% இருக்கும். 2% கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுக்கு மதிப்பு கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸ் அசல் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு ஒரு விடை கிடைக்குமா, அந்த விடைக்கு அடுத்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இதான் ரூல். சரிங்களா? எனக்கு புரியல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஸ்டின் படிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரியும். சரிங்களா? இங்க பாருங்க, ரூபாய் 10,000-இன் 25% மதிப்பின் 15% என்பது டேஷ் ஆகும். 8th நியூ புக்ல இருக்குது, 2022 டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, 10,000த்துல முதல்ல என்ன நம்பர் இருக்கு பாருங்க, 25, அதை கண்டுபிடிக்கணும். 10,000த்துல 25% கண்டுபிடிங்க. அந்த 10,000த்துல 25% கண்டுபிடிச்சிங்க இல்லையா, அந்த மதிப்புக்கு 15% கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, டைரக்டா 10,000 அசல் இது எழுதிங்க, இதுக்கு பக்கத்துல 25% கொடுத்துருக்காங்க, அதை கண்டுபிடிங்க. இதுக்கு முன்னாடிலாம் 0 கேன்சல் பண்ணலாம் சொன்னேன், ஆனா இப்போ வந்து இதான் இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இதான் ரூல். என்னன்னா, அசலா கூட பர்சன்டேஜ் தாராளமா பெருகலாம். அசலும் நம்பர் தெரியுது 10,000, பர்சன்டேஜ் 25 தெரியுது, அசலும் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்கன்னா அதை டைரக்டா பெருக்குங்க. ஆனா பெருகணும்னா கன்ஃபார்மா 2 0 கேன்சல் பண்ணும். ஸோ 2 0 இல்லைன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும், இருக்குது, அதனால கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ 25 100 பெருக்குனா 2,500 ரூபாய் அப்படின்னு வரும். அப்போ 10,000த்துல 25% 2,500 ரூபாய். இது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இதுல 15%, இதுல 2,500 ஆன்சர் வந்திருக்குல்ல, அதுல 15% கேட்கறாங்க. இதான் ரூல். புரியுதா? சூப்பர். இப்போ அசல் 2,500 தான். இப்போ இதுல இந்த 15 பெருகலாம். அப்படி பெருகுன்னா 2 0 கேன்சல் பண்ணும். இருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா என்ன பண்ணிதான் இருக்கும், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். இப்ப 25 15 பெருக்குங்க. சார் எனக்கு பெருகு தெரியாது சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை. 15 கூட எந்த நம்பரை பெருகிறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்துல ஒரு 0 போட்டுருங்க. 15 கூட நான் 25 பெருக்க போறேன், அதுக்கு பதில் ஒரு 0 போட்டுருங்க. போட்டுட்டு அதை பாதியாகுங்க. எதை இப்ப 0 போட்டீங்களா, 250 வந்துச்சுல்ல, அதை பாதியாகுங்க. 200ல பாதி 100, 50ல பாதி 25, 125, அவ்வளவுதான். இது அப்படியே கூட்டிங்க. ஸோ பாதியாகி கூட்டிக்கணும், அவ்வளவுதான். 15 எந்த நம்பரை பெருக்கிறீங்களோ அந்த நம்பருக்கு பார்த்து ஒரு 0 போட்டு அந்த நம்பரை பாதியாக்கி கூட்டினா அதான் 15 பெருக்கிறது. அப்ப 5 7 3 375, அவ்வளவுதாங்க ஆன்சர். அக்குரேட்டா வரும். இது பாருங்க 375, ஒரு செகண்ட்ல போட்டு போயிட்டே இருக்கலாம், அம்புடு ஈஸி. புரியும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த கேள்வி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 4வது கேள்வி. 400-இன் 30% மதிப்பின் 25% என்ன? இது 8th நியூ புக்ல இருக்குதுங்க. அதே 2013 2022 டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. சோ 400 ரூபாயில 30% கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் 25% கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி பேட்டர்ல கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் 400 அசலுங்க, இதை எடுத்துங்க. இதா கூட முதல்ல என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை கண்டுபிடிங்க. ஸோ 400 கூட 30% கண்டுபிடிக்க போறேன். அப்ப அசலா கூட பர்சன்டேஜ் தாராளமா பெருக்கலாம்.
பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ண இருக்குது, பண்ணிட்டேன். 4 12 120 அப்படின்னு வரும். அப்ப 400ல 30% 120. ஓகேவா? இப்ப இந்த 120 இருக்குல்ல, அதுல 25% கண்டுபிடிக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன், டைரக்டா இதா கூட 25% கண்டுபிடிச்சிடறேன். ஓகேவா? இப்ப 120 கூட 25 தாராளமா பெருக்கலாம். அப்படி பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம். பட் இங்க 1 ஜீரோ தான் இருக்கு. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க தாராளமா 1 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு 12 கூட 25 பெருக்குங்க. பெருக்கி வரக்கூடிய விடையில 1 ஜீரோ இருந்தா கேன்சல் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. இது ரூல். புரியுதா? அப்ப நான் 12 கூட 25 பெருக்க போறேன். சரி, எனக்கு 12 கூட 25 பெருக்க தெரியாது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. நல்லா கவனிச்சுங்க. 12 கூட எந்த நம்பரை நீங்க பெருக்கிறீங்களோ, 225 பெருக்கணுமா, அதுக்கு பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் 12 கூட எந்த நம்பரை பெருக்க போறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டுருங்க. நெக்ஸ்ட் எந்த நம்பர் பெருக்க போறீங்களோ அதை 2 டைம்ஸ் போட்டு மொத்தமா கூட்டுங்க. அவ்வளவுதான். புரியுதா? டக்குன்னு முடிச்சிடலாம். 12 கூட எந்த நம்பரை பெருக்க போறீங்களோ அதுக்கு பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டுருங்க. போட்டுட்டு எந்த நம்பர் பெருக்கிறீங்க, 25 தானே, அந்த 25 2 முறை எழுதிங்க. பக்கத்துல நான் இங்க எழுதுற மாதிரி 8 மொத்தத்தையும் கொடுங்க ஆன்சர். அப்ப 5 5 10 ஜீரோ மீதி 1, அப்புறம் வந்து 5 5 10 ஜீரோ மீதி 1, அப்புறம் 300 வரும். இப்ப 300 ஆன்சர் ஆசார்னு கேட்டா கரெக்ட் தான். ஆனா நம்ம என்ன சொன்னோம், 120 25 பெருக்கணும்னா அசலாவோட பர்சன்டேஜ் பெருக்கணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம். 1 ஜீரோ தான் கேன்சல் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஜீரோ கடனா வச்சிருக்கேன். அந்த கடனை வரக்கூடிய விடியில் அடிச்சிட சொன்னேன். 1 ஜீரோ இருக்கு, அடிச்சிட்டேன். அப்ப 30ன்னு வருது. அவ்வளவுதான் ஆன்சர். 30 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடி. அவ்வளவுதான். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஹோம்வொர்க் போடுங்க. 80 75% 25 ஈக்குவல் டு, இது 2023 டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்கேன். 80 ரூபாயில 75% கண்டுபிடிச்சு அதை 25% மாத்த சொல்றாங்க. அப்ப முதல்ல 80 கூட 75% கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கு ஒரு விடை வருமா, அந்த விடையில 25% கண்டுபிடிங்க, ஆன்சர் வந்துடும். புரியுதா? ஆப்ஷன் ஏ 15, பி 20, சி 60, டி 80 போடுங்க. அடுத்தது இது ஹோம்வொர்க் தான், இதையும் போட்டுங்க. 500ன் 30% மதிப்பின் 20% என்ன? இது 9ஆம் மாசம் 2024 டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. அப்ப 500 ரூபாயில முதல் 30% கண்டுபிடிக்கணும். அதுக்கு விடை எடுத்து அதுக்கு 20% கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். புரியுதா? ஆப்ஷன் ஏ 30, பி 180, சி 75, டி 100 போடுங்க. போட்டீங்களா? அவ்வளவுதான். இப்ப பாருங்களேன், கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ட்விஸ்ட்லாம் கிடையாது, 3% இருக்கு. இங்க பாருங்க, 8ஆம் மாசம் 2024 டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. 8000ன் 25% மதிப்பின் 20% மதிப்பின் 10% என்பது என்ன? எத்தனை இருக்கு பாருங்க, 1 2 3 இருக்கு. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அந்த 8000 எழுதிங்க. இந்த 8000க்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் அதான் 8000க்கு அமௌண்ட்டுக்கு அசலுக்கு பக்கத்துல எந்த பர்சன்டேஜ் இருக்கோ அதை கண்டுபிடிக்கணும். அப்படின்னும் போது நான் என்ன பண்ணிட்டேன், டைரக்டா 8000 கூட 25% பெருகிறேன். அசலா கூட பர்சன்டேஜ் தாராளமா பெருக்கலாம். அப்படி பெருகுனா 2 ஜீரோ கேன்சல் பண்ணும். இப்போ 2 ஜீரோ கேன்சல் பண்ண இருக்கு, பண்ணிட்டேன். இல்லைன்னா புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நான் 80 கூட 25 பெருக போறேன். 8 கூட 25 பெருகிறது ஈஸி. ஏன்னா 25 4 முறை போட்டா 100, 8 முறை போட்டா 200. சரிங்களா? 25 25 50 50 ஒரு 25 75 75 ஒரு 25 100ன்னு வரும். ஸோ 8 முறை போட்டா 200 வரும். புரியுதா? அதனால நான் வேகமா போட்டேன். ஸோ 200 இங்க 80ன்றதால இன்னொரு ஜீரோ 2000 ரூபாய். அப்போ 8000த்துல 25% 2000. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அதுக்கு அடுத்த பர்சன்டேஜ் என்ன, 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 20 தாராளமா பெருக்குங்க. அதுக்கு அடுத்தது புரியுதா? ஸோ அசலோட பர்சன்டேஜ் பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ண இருக்குது, கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப 2 2 4 400 ரூபாய். இப்ப பாருங்க 20% கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது 10% கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, தாராளமா 400 கூட 10% பெருங்க. அப்படி பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ண பண்ணிட்டேன். அப்ப 40 ஒண்ணு பெருக்குன்னா 40 தான் வரும். அப்ப ஆன்சர் 40. அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். கடன் போட்டாச்சு. இப்ப உங்களுக்கு தெளிவா புரியுதுங்களா? சூப்பருங்க. இப்ப அடுத்த கேள்வி டைப் 3க்கு வந்தாச்சு. ஃபைனல் டைப். இந்த டைப்ல ரொம்ப சிம்பிளுங்க. ஆன்சர் 200. அவ்வளவுதான். பாருங்களேன், ஒரு எண்ணில் 60% இருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும்.
எனில் அந்த எண் டேஷ் ஆகும். 8th நியூ புக்ல 2022 3 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப அப்படியே பாருங்களேன், இருங்க இது சொல்லிடுறேன். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எண் இருக்குதாங்க, அந்த எண்ணில் 60% கண்டுபிடிக்கணுமாங்க. 60% கண்டுபிடிச்சா ஒரு ஆன்சர் வருமா? அதில் நீங்க 60 கழிச்சா ஆன்சர் 60 வரணும். அப்படின்னா அந்த எண் என்ன? இப்ப அப்படியே இங்க வாங்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, இது 2022 டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணில் 50% கண்டுபிடிக்கணும். 50% இருந்து 50 கழிக்கணும். அப்படி 50 கழிச்சா எனக்கு ஆன்சர் 50ன்னு வரும். பாருங்க, அதே பேட்டர்ன். அங்க 60 இருந்துச்சு, இங்க 50 இருக்கு. சரியா? அடுத்து இங்க பாருங்க, 10வது கேள்வி. ஒரு எண்ணில் 40% இருந்து, ஒரு எண்ணில் 40% கண்டுபிடிக்கணும். அந்த 40% கண்டுபிடிச்சு 40 கழிக்கணும். அதுக்கு ஆன்சர் 40ன்னு வரணும். இப்படி 2023 டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதுல எந்த நம்பரா இருந்தாலும், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லட்டுமா, 30ன்னு எடுத்துங்க. ஒரு எண்ணில் 30% கண்டுபிடிச்சி 30 கழிச்சிங்கன்னா 30 தான் ஆன்சர் வரும். அப்படி பார்த்தா அதுக்கு அக்யூரேட்டா 200 தான் ஆன்சர். எந்த நம்பர் வேணாலும் போட்டு பார்க்கலாமா? இங்க பாருங்க, நான் ஆன்சர் டக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ இதை எடுத்துக்கங்க. இது ஆப்ஷன்ல 200 இருக்கா, அந்த 200 எடுத்துங்க. ஸோ இதான் அசல். இப்போ நான் அவங்க சொன்ன மாதிரியே நான் ஒர்க் அவுட் பண்றேன். எனக்கு ஆன்சர் 60ன்னு வரும் பாருங்க. இப்போ என்னன்னா, ஒரு எண்ணில் 60% கண்டுபிடிக்கணும். ஒரு எண் 200 எடுத்துக்கிட்டு இதுல 60% கண்டுபிடிக்க போறேன். அசலாவோட பர்சன்டேஜ் பிறகு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 1 6 6 6 12 120 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்ப 200ல 60% 120. இதுல 60 கழிக்கணுமாங்க. அப்ப நான் என்ன பண்றேன், 120ல 60 கழிச்சா எனக்கு 60 தான் ஆன்சர் வருது. கரெக்டா பாருங்க, இது பாருங்க 60ன்னு வரணும். பர்ஃபெக்டா வரும். புரியுதா? ஒரு நம்பர்ல 60% கண்டுபிடிச்சி 60 நீங்க கழிச்சிங்கன்னா 60 வரும். சரிங்களா? இப்ப பாருங்க, அடுத்தது இதுல பாருங்க, இதே 200 எடுத்துக்கிறேன். 200 எடுத்துக்கிட்டு இதுல முதல்ல 50% கண்டுபிடிக்கணும். அப்ப 200 கூட நான் 50% கண்டுபிடிக்க போறேன். டைரக்டா 200 கூட பர்சன்டேஜை பெருக்கலாம். பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 5 20 1 5 2 10 10 100ன்னு வரும். கரெக்டா? கரெக்ட். இப்போ நான் ஒரு எண்ணில் 50% கண்டுபிடிச்சிட்டு 100ன்னு வந்துருச்சு. இதுல 50 கழிக்கணுமா? ஸோ 100ல 50 கழிங்க, ஆன்சர் 50ன்னு வருமா? இதோ பாருங்க, ஆன்சர் 50ன்னு வந்துருச்சு. அவ்வளவுதான். புரியுதுங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. 200 எடுத்துங்க, அதுல 40% கண்டுபிடிங்க, அதுல 40 கழிங்க, 40 வருதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. வருதா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான், போதும். சரிங்களா? ஒரு 3-4 டைப் சொன்னேன். இன்னும் டைப் இருக்குது, அடுத்த கிளாஸ்ல அதை சொல்றேன். சரிங்களா? ஸோ 2 கேள்வி கேட்டா மேபி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனை பாருங்க, அதில் கூட கேட்டுடலாம். அப்படி கேட்கல, இதுக்கு வராங்கன்னா அதுக்கான வாய்ப்பும் பார்க்கணும். 2 கொஸ்டின் கேட்டாலும் 100% நம்ம ஆன்சர் பண்ணணும். அதுக்கு தான் நாங்கள் ஸ்பெஷல் கிளாஸ் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.